கர்த்தர் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு திருச்சபைகளுக்குள்ள இந்த குணப்படுதலையும் சிறப்படுதலையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கவனிங்கள், இன்னுமாக பாவத்தின் பிடியிட பாவத்தில் அடிமையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேகர் கவனிங்கள், பின்மாற்றத்துக்குள்ளே போய் கர்த்தர்ட்ட வந்து ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் பெற்றும் அநேக பின்மாற்றத்துக்குள்ளே போய் பாவத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிமையாய் வாழுகிறார்கள். சத்துரு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நாம் செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த பிள்ளைகள் அடிமை தனத்தில் இருக்கிறவங்கள, பாவத்தில் இருக்கிறவங்கள மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தின் பிடியில் எந்த ஆத்மா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்காக செபிக்க சொல்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வந்து ஏசியாக்களை எழுப்பி ஆண்டவர் அவர்களை மனம் திரும்பும்படியாக, எப்படி நினைவினுடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பொழுது கர்த்தர் நினைவினுடைய பாரத்தை குறித்து யோனாவுக்கு எடுத்து சொல்லி ஆண்டவர் யோனாவை அனுப்பினாரோ, அதுபோல தேவன் இந்த பாவத்தின் அடிமையில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும் பொருட்டாக ஆண்டவர் ஊழியக்காரர்கள் எழுப்பும்படியாக, அவர்களை மனம் திரும்பும்படியாக யாராவது ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். அடுத்தபடியாக தேவனுடைய கவனிங்க, நம்முடைய மேடையில் வைக்கப்பட்டிருக்கிற, நமக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த மேஜையில் இருக்கிற அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்திற்காக செபிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, ஒருவரும் அபாத்திரமாக இதில் என்ன பண்ணிடக்கூடாது, பானம் பண்ணிடவே கூடாதுன்னு. கவனிங்க, அபாத்திரமாய் கொடுக்கக்கூடாதுன்னு, அபாத்திரமாய் பானம் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா அது உங்கள் கையில் இருக்கிறது. என்ன செயல்கள் செய்துட்டு வரீங்கன்னு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கே தெரியும். ஆகவே வேதம் அதனால தான் சொல்லுது, தன்னைத்தான் நிதானித்து சோதித்தறிந்து இதில் என்ன பண்ண கடவன். ஆகவே இதில் ஒருவரும் அபாத்திரமாய் கரங்களை வைத்து விடாதபடி நமக்கென்று கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் முதலாவது நன்றி செல்லும்படியாக ஒரு ஜெபம். கர்த்தர் நமக்காக இதை கொடுத்திருக்கிறார், அந்த நன்றி சொல்லுங்க. இரண்டாவதாக எதற்குனா, ஒருவரும் அபாத்திரமாய், ஆண்டவரே முதலாவது நான் இதில் அபாத்திரமாய் கை வைத்திடக்கூடாது. என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நடக்கைகளில் ஏதாவது உண்மை துக்கப்படுத்திருப்போமே ஆனால் இதை மன்னிங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்கள். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது என்ன, கண்ண மூடுங்க எல்லாரும். இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து ஒரு தெளிவு விசுவாசிகளுக்கு வர வேண்டும். கவனிங்க, எல்லோரும் கவனிங்க. பாவம் செஞ்சுட்டு இதில் நம்ம கை வைக்கக்கூடாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இது விலையேற பெற்றது. இது இந்த ரத்தமும் இந்த சரீரம் என்னது, விலையேற பெற்றது. அதற்காக நல்லா சத்தியத்தை விலகி கொள்ளுங்க. பாவம் செஞ்சிட்டேன்னு நான் ஒதுங்கி என்ன பண்ணிடக்கூடாது, அது நான் எடுக்காமல் என்ன பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் நிதானித்து சோதித்து அறிந்து இந்த அப்பத்தையும் இந்த ரத்தத்தையும் என்ன பண்ண கடவன். நிப்பாட்டிட்டு அப்படியே நில்லுங்கன்னு சொல்லலையே. ஆண்டவரே, இந்த பலவீனத்து நிமித்தம் நான் அதை செஞ்சிட்டேன்ப்பா, இப்போது உங்கள் சரீரத்தை அந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிறேன், மீண்டும் நான் அதை செய்யாதபடி கிருபை கொடுங்கப்பா. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒருவரும் அபாத்திரமாக கை வைத்திடக்கூடாது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அசுசிப்படுத்தக்கூடாது, அதை கனவீனப்படுத்தக்கூடாது இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும். ஆனாலும் அதற்காக பாவிக்காக தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. கழுவப்பட்டன்னா மீண்டும் அந்த பாவத்தில் சிக்கக்கூடாதுன்னா இந்த உடன்படிக்கைக்குள்ளே நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. முதலாவது அதான் சொன்னது போல இந்த திருப்பந்திக்கு நன்றி ஜெபமும். ரெண்டாவதாக இதில் யாரும் அபாத்திரமாக எடுத்துடக்கூடாதுன்னு யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே லபாத்திரமா காய் வச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பரிசுத்தமாக்குங்க அப்பா. ஒருவரும் அபாத்திரம் அதில் கை வச்சிடக்கூடாது அப்பா. இருக்கிறோம் கழுவுங்கப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கடைசியாக பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு அம்மாக்காக, சாந்தி அம்மாக்காக ஜெபிக்க போகிறோம். அதே போல ராஜாபதற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஆமென். கர்த்தர் அவருடைய கரத்தை கொண்டு அவருடைய இரத்தத்தினால அவருடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எல்லாவற்றையும் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. சோர்வுகளை நீக்க போகிறார். ஆமென். பலவீனங்களை நீக்க போகிறார். கரங்களை உயர்த்தி தகப்பனே ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற அன்பு தாயாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உமக்கு கடினமானது ஒன்று இல்லை, உமால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா டாக்டர் ரிப்போர்ட்ஸை நாங்கள் நம்பலை, நாங்கள் பரலோகத்து ரிப்போர்ட்ஸை நம்புகிறோம். ஆண்டவரே, தாயாரை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ராஜாபதற்காக செபிக்கிறோம். மகனையுமாக இன்னுமாய் பலப்படுத்துங்க. சோர்வுகள் நீங்கட்டும், அசதிகள் நீங்கட்டும், அவிசுவாசங்கள் நீங்கட்டும். சத்துரு ஒருபோதும் சரீரத்தை தொட அனுமதி இல்லை. ஆண்டவரே, உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க அப்பா, மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை உங்க வீடுகளில் யாராவது பலவீனமா இருந்தால் அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, வேகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தார், நண்பர்கள், ஆண்டவரே, யாருக்கேனும் வியாதிகள், பலவீனங்கள் இருக்குமே ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால ராஜா நாங்கள் முற்றிலுமா அகற்றி போடுகிறோம். வியாதிகளிலிருந்து நீக்கினவரே ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தர வல்லவராக இருக்கிறீர். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஊழியக்கார் முன்பதாக வாங்க. அபியான் மேலே வந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க தேவனை கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து, எல்லாரும் வாயில திறந்து சாதாரண பாபா பாபா. ஹல்லேலூயா. துதிங்க, துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் உயர்த்துங்க, ஆண்டவர் உயர்த்துங்க, ஆண்டவர் உயர்த்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாகளை திறந்து சிறியர் முதல் பெரியவர் வரை கர்த்தருடைய நாமங்களை சொல்லி உயர்த்துங்க, கர்த்தருடைய நாமங்களை சொல்லி உயர்த்துங்க, கர்த்தருடைய நாமங்களை சொல்லி உயர்த்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என் மீட்பரே எனக்குன் குறையல்லப்பா, என் மீட்பரே நல்லாயனே எனக்கொன்று. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, என் மீட்பரே நல்லாயனே நல்லாயரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு குறைகள் ஆண்டவரே, குறைகள் வந்தது. இந்த 10 மாதம் எங்க வாழ்க்கையில குறைவுகள் வந்தது. ஆனா இப்போ அந்த குறைகள் இல்ல ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை துதிங்க, கரங்களை தட்டி துதிங்க துதிங்க துதிங்க. 10 மாதம் குறைகள் இருந்தது, ஆனா இப்போ இல்ல ஆண்டவர். 10 மாதம் பிரச்சனைகள் இருந்தது, ஆனா இப்போ அது இல்ல. அதெல்லாம் நீங்க மாத்திட்டீங்க ஆண்டவர், அதெல்லாம் நீர் மாற்றிட்டி. நீ சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவர். எல்லா எகிப்தின் அனுபவங்களை முற்றிலுமாக செங்கடல்ல போட்டு மூடுகிற தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம், கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நின் மூலமாகாததும். கரங்களை தட்டி உயிருடன் வாழ்வதும் கிருபையே, கிருபையே ஐயா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே.
கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆமென். சத்தமா உயர்த்தி கிருபையே தேவ கிருபையே, உமது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்டம் நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்டம் நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு. ஆலையின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், மாலையின் நடுவினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து கிருபையே. ஐயா கிருபையே சொல்லுவோம். தேவ கிருபையே. ஆமென். கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஓ ரபலதா ஷதரலரபா. கிருபையே உங்க கிருபையே. அப்பா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே பெற்றுக்கொள்ளுங்க. ஓ நான் வாழ்றது உங்க கிருபப்பா. ஓ சந்தரலரலரபா. கிருபையே. ஓ நடத்துங்க கிருபப்பா, உங்க கிருபப்பா. தேவ கிருபையே தேவ. கிருபையே தேவ. நீ நிற்கிறது அவர் கிருபை, நீ வாழ்கிறது அவர் கிருபை. கிருபையே. கிருபையே தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபை. கிருபையே. கிருபையே. ஓ ஷதரலரபா. ஓ அக்கினி நடுவினிலே என்னை ஏந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை ஏந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே. ஆலையின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆலயம் நடுவினிலே சீரிடும் புயலினிலே நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து கிருபையே. கரங்களை பலமா தட்டி கிருபையே. ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஓ கிருபையே நிரப்புங்க. ஓ ஆமென். கிருபையே. ஓ ஆமென். கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபை, தேவ கிருபை. ஓ கிருபையே. கிருபையே. ஓ ஆமென். கிருபையே.
கிருபைனால நிரப்புங்க, கிருபைனால நிரப்புங்க, கிருபைனால நிரப்புங்க, கிருபைனால கிருபையே தேவ கிருபையே. ஆமென் 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 ஆமென். நிரப்புறார் அப்பா, கிருபைனால நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புறாரு, வல்லமையினால் நிரப்புறார், வல்லமையினால் நிரப்புகிறார், ஆவினால் நிரப்புகிறார், ஆவினால் நிரப்புகிறார், ஆவினால் நிரப்புகிறார். கிருபையே தேவ கிருபையே, ஓ தேவ கிருபையே, கிருபையே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. கிருபையே தேவ கிருபையே. அப்பாவுடைய வல்லமை, அப்பாவுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. சிறியோர் முதல் பெரியவர் வர வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ தேவ கிருபையே. ரபலாதா ஷதரல ரபபா கிருபையே தேவ கிருபையே. முற்றிலும் உமது கிருபை, உங்க கிருபை, கிருபையே தேவ கிருபையே. கரங்களை தட்டி பலமா சோதரம் பண்ணுங்க. எல்லாரும் பலமா சாத்து கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த கிருபைக்காக நன்றி. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. தாங்குதையா தாங்குதையா உங்க கிருபை, ஏந்துதையா சுமக்குதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் அடவுகள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை. அலைகள் வந்தாலும் அடவுகள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா. தாங்குதையா 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 தாங்குதையா. ஓ இயேசுயா இயேசுயா இயேசுயா. சொல்லுவோம் இயேசுயா. ஆமென் இயேசுயா இயேசுயா இயேசுயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே. சத்தமா பாடுங்க. உள்ள தெய்வம் உம்மை போல தெய்வம். இயேசுயா 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 இயேசுயா. இயேசுயா இயேசுயா இயேசுயா. ஓ இயேசுயா. கண்களை மூடி கரங்களை கூப்பி சொல்லுவோமே. முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டு, உள்ளத்தை பார்த்து விட்டு.
நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் வாழுற. வேற நம்பிக்கை இல்லப்பா, நினைச்சுதான் நான் உசுறு வாழ்றதுக்கு ஒரே நம்பிக்கை, நீங்க என்ன உள்ளங்கையில வரைஞ்சிருக்கீங்க. வாழுற உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, எல்லா இழந்த புதுவனும் நீங்க என்ன உள்ளங்கையில வரைஞ்சிருக்கீங்கப்பா. உள்ளங்கையில் வரைந்தவரே, தந்தவரே தெய்வம். விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, ஓ விட்டு கொடுக்கலப்பா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல அந்த மனசு பெருசுதான். அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். ஓஹோ, என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா, என் குழப்பத்துக்கு விட நீங்க தானப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. நிறைய பேருக்கு உள்ளத்துல அநேக கேள்விகள், நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம ஒண்ணும் முடியல, நீங்க இல்லாம வாழ முடியல, நீங்க இல்லாம. என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா. ஓ நீங்க தானப்பா. ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்குப்பா எடுத்தீங்க, ஏன்பா கொடுத்தீங்க, எதுக்கப்பா எடுத்தீங்க. கேள்வி கேட்க தைரியம் இல்லையே நான் உங்களை பார்த்து, அத நினைச்சுதான் நான் வாழுறேன், அத நினைச்சுதான், ஓ அத நினைச்சுதான் சொல்லுவோம். ஓ அத நினைச்சுதான் நானும் அதையே நினைச்சுதான் உயிரோ. தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னா, நான் உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் பிள்ளைய கணவரை எல்லாத்தையும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு சொல்லுங்க? உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார். நாம போடுற திட்டத்தை காட்டிலும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. தேவ பிள்ளைகளே, மனிதர்கள்னா ஏமாத்த தான் செய்வாங்க, மனிதர்கள்னா நம்மளை அவமானப்படுத்த தான் செய்வாங்க, மனிதர்கள்னா விலக தான் செய்வாங்க.
ஆனால் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகலையே. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகினேன்னா, என் சமூகம், என் பிரச்சனை, என் கிருபை உன்னை விட்டு விலகச்சா, நான் உன் மேலே காண்பித்த தயவு உன் மேலே விட்டு விலகச்சா, நான் பாராட்டின இந்நாள் வரைக்கும் உன் மேலே பாராட்டுகிற அந்த அன்பு விலகச்சா? இல்லையே. பின்னையே நம்ம சில காரியங்களை குறித்து தேவ பிள்ளைகளே அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அதை நினைச்சுதான் உசுரோவாழுறேன். முழங்கால் படிடுவோமாக எல்லாரும். அதை நினைச்சுதான் எல்லா நம்பிக்கையும் அன்னாளுக்கு செத்து போச்சு. எல்லா நம்பிக்கையும் ஆபிரகாமுக்கு செத்து போச்சு. எல்லாம் மரித்த நிலைமையிலையும் தேவ பிள்ளைகளே அவங்க ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுவோம், கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோடு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆனா ஒண்ணு, நம்ம அப்பா நம்ம கீழே இறக்கி விடலையே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எல்லாரும் சொல்லுவோம், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். பாடல் தெரியாதவங்க கூட சொல்லுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஒண்ணு மட்டும் தெரியும். வியாதி வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. வியாதியே வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆண்டவர் சொல்லுறாரு, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டோட தோள் மேல இருக்கிறீங்க. மனசுக்குள்ள இருக்கிற வேதனை, மனசுக்குள்ள இருக்கிற காயம் உங்க மனிதர்களுக்கு புரியாம போகலாம், உங்க மனைவிக்கு புரியாம போகலாம், உங்க பிள்ளைகளுக்கு புரியாம போகலாம், உங்க கணவனுக்கு, உன் நண்பனுக்கு, உன் சகோதரனுக்கு, ஏன் உங்க ஊழியக்காரருக்கு கூட புரியாம போகலாம். ஆனா உங்க மனசுல இருக்கிற வேதனைய நன்றாய் அறிந்தவர், நன்றாய் அறிந்தவர், நன்றாய் அறிந்தவர் மாத்திரமல்ல, வேதனை அறிந்தவர் மாத்திரமல்ல, அந்த வேதனைக்கு மருந்து போடுகிறவரும் அவர்தான், அந்த வேதனையை ஆற்றுகிறவரும் அவர்தான், அந்த வேதனையை மாற்றுகிறவரும் அவர்தான். ஹalleluya hallelujah 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 hallelujah. பவுல் சொன்ன அதே வசனம் தான். தியாகுலமோ உபத்திரவமோ எதுவும் என்னை கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரிக்காது. ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவுமே உங்களை பிரிக்காது. அநேகருக்குள்ள என்ன சந்தேகம், இந்த காரியத்தை இவங்க புரிஞ்சுக்கலையே, இந்த காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கலையே. கடந்த வாரத்தில் மிகவும் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம், மனிதருக்கு முன்பாக தலகுனிற சூழ்நிலை கடந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு சத்துரு என்ன வசமாக என்னை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் ஒன்னே ஒன்று, மகனே மகளே, நான் உன்னை தோள் மேலே தான் வச்சிருக்கேன். உலகம் உன்னை கீழே போட்டு மிதிக்கலாம், உலகம் உன்னை மிதிக்கலாம், உலகம் உங்களை அவமானப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தோளின் மேல, என் அப்பாவுடைய தோள் மேல இருந்து என்னை கீழே இறக்க ஒருவனால முடியாது.
ஆமென். அப்பாவுடைய தோல்ல இருந்து உங்களை எது தெரியுமா கீழே இறக்கும்? உங்களை இழுக்கிற பாவம் மாத்திரம் தான் கீழே இறக்கும். உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. உங்களை தேவ பக்தி, தேவ பயத்தோடு, உண்மையோடு, ஆவியோடு, பரிசுத்தத்தோடு உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. கடைசியாக ஒப்பு கொடுத்து இருதயத்தில் கை வச்சு, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன். எப்படிப்பா நம்ப சொல்றீங்க? ஒரு அறிகுறி கூட இல்லையப்பா. கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டும். சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் நம்புவேன். வாழ்வின் நீப்பித்தவர் நீதானையா. கைவிடவில்லை ஐயா. நீப்பித்தவர் நீதானையா. என்ன கைவிடவில்லை ஐயா. என்ன கைவிடவில்லை ஐயா. சொல்லுவோம் விசுவாசத்தோடு, என்ன கைவிட. மனுஷன் தானே கைவிட்டான். ஓ, என்ன கைவிடவில்லை. எல்லாரும் கண்களை மூடி ஒருவரும் அலட்சியப்படுத்தாதபடி கைவிடவில்லை ஐயா. என்னை விட்டு விலகலையா. என்னை விட்டு நீர் விலகலையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. ஓ, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டும்தான். நீரானையா என் வாழ்வின் நம்பிக்கையே நீர். வேற யாரை நம்ப முடியும் ஆண்டவரே? யோபு சொல்லுகிறார், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் என்னமா இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும். கொன்று போடுவாருன்னு சொல்ல, என்னை நீங்க கொன்று போட்டாலும் ஆண்டவரே உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. இந்த காரியம் கர்த்தரால தான் ஆனதுன்னு சொல்லுகிற அளவுக்கு நீர் மாத்துவீர் ஆண்டவரே. இது மனுஷரால உண்டானதல்ல, இது கர்த்தராலே ஆயிற்று. அவர்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் மாறினது என்கிற விசுவாச அறிக்கைகளை நீங்க ஏறெடுக்கும் போது அவர்களுடைய கண்களுக்கு, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க விடுதலையாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிற இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வாசல்களை திறப்பீர் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. 10 மாதம் கடந்துருச்சு, எந்த ஒரு காற்றும் இல்லை,
எந்த ஒரு மழையும் இல்லை, என் பிரச்சனை தீர்றதுக்கான எந்த ஒரு பதிலும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லைன்னு நாங்கள் குழம்பி நிற்கிறோமா? ஆண்டவரால் கடைசி நேரத்தில் கூட செங்கடலை ரெண்டாய் விளக்க முடியும். இந்த வருஷத்தின் இறுதி ஆண்டில் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கதவுகளை, ஒரு வாசல்களை கர்த்தரால கடைசியில் கூட திறக்க முடியும். தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் அவிசுவாசமா நினைச்சிடாதீங்க. நம்ம ஆண்டவரை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. நம்ம ஆண்டவரை ஒருபோதும் குறை சொல்லிடாதீங்க, கேள்வி கேட்டுடாதீங்க. கடைசியில கூட அடிக்கடி சொல்லுவது உண்டு, எப்படி செய்வார்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. அப்பா, நீங்க எப்படியாவது செய்வீங்கன்னு நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. எப்படியாவது நீங்க செஞ்சிருவீங்க ஆண்டவரே. எப்படி சமாதானத்தை கொடுப்பாருன்னு கேட்காதீங்க. என் வாழ்க்கையில செஞ்ச ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்படியாவது சமாதானத்தை கொடுத்துடுவார். அல்லேலூயா. எப்படி இந்த கதவு திறக்கும், எப்படி இவங்க என்னை எதிர்க்கிறவங்க எப்படி என் பட்சத்தில் வருவாங்க? உங்களால் முடியாது, நம் பலத்தினால முடியாது, கர்த்தராலே அது ஆகும். அவருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் விளங்கும். தகப்பனே, துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் நின்றவனமாக சங்கீதத்தை தியானிப்போம். எல்லோரும் எழுத நின்று சங்கீதம் 4வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் Psalms chapter 4